الله الرحمن الرحيم. اللهم رب اشرح لي صدري. பார்த்தோம் நம்ம திருப்பி யார் பார்த்தோம்? மஹமூத் அலி பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, மாமூத் தைமூர் தர்வேசன் தைமூருக்கு அப்புறம் யாரு? யஹ்சான் அப்துல் குத்தூஸ். ஓகே, அடுத்து யஹ்சான் அப்துல் குத்தூஸ் காத்திப் ரிவாயி மிஸ்ரி அல் மஷ்கூர். ويعتبروا في أوائل الروايين العرب الذين يتناولوا في قسم الحب البعيد من الأدري. ஓகே, இந்த ரிவாயில ஆரம்பத்துல இந்த தூரமா ஹப்புல இருந்து பிரிஞ்சு இருக்கிறவங்கள பத்தி அதை கதையா எழுதினவங்கள இவரும் ஒரு ஆளு அப்படிங்கிறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். وكان والدكم محمد عبد القدوس محدثا ممثلا مؤلفا. உங்க அப்பா வந்து இன்ஜினியரா இருந்தாரு, மசில்னா ஆக்டரா இருந்தாரு, முஅல்லிஃபாவும் இருந்தாரு. இவங்களும் இருப்பாங்களே, அவங்க அம்மாவும் தானே. உம்முஹு சையீதா ரோஸ் யூசுஃபும் துருக்கி அசல், அவங்களும் அசல் துருக்கி தான். லெபனானியா அல் மௌலித். ஓகே, இவங்க வந்து பிறந்தது லெபனான், அவங்க அம்மா ரோஸ் யூசுஃப்ங்கிறவங்க. அசல் வந்து டர்க்கி. ஓகே, முஅஸ்ஸிஸா அல் மஜல்லா. மஜல்லா ஜோர் யூசுஃப் ஃபவுண்டர் இவங்க தான். மஜல்லா சபாகுல் ஹைரும் இவங்க தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. இவர் பத்திரிகையில தான் இஸ்லாத்துக்கு கொஞ்ச நாள் வேலை பார்த்து அப்புறம் ரிசைன் பண்ணிடுவாங்க. படிச்சோம் இங்க அவர் தான் பார்ப்போம். تمام يحسن في علوم الإسلامية والفنون المختلفة نظام الشعر وفي عاشق المغربي. ஒரு 10வது வயசுலயே இஸ்லாமிய கல்விகள்லையும் அதுல கலைகள்லையும் இன்னும் ஆஹ் ஒரு நல்ல மனுஷாரு. கவிதை எழுதுறது 10வது வயசுலயே ஆரம்பிச்சிட்டாரு, படிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா ஆஹ் பரிச்சயம் ஆயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஹரஜா பி குலிதல் ஜாமியா காஹிரால 1942ல இருந்து தஹ்ரீஜாங்க. இந்த யூனிவர்சிட்டி எழுதி வச்சிருக்கீங்களா அப்படின்னா? நீங்க யாரா யூனிவர்சிட்டியில படிச்சாருன்னு அவர்கிட்ட சொன்னேன். காய்கறி படிச்சால இதுல யார் படிச்சாங்க எழுதி வச்சிருந்தா வைங்க, லாஸ்ட்ல பார்ப்போம். அப்படி எழுதுனா எழுத ஆரம்பிச்சிருங்க. எழுதி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ஆமாண்ணா, அப்படி பண்ணியாச்சா பண்ணலையான்னு கேட்டேன். அலிகர் தான் கம்மியா தான் வரும். 9 நீட்ல 9th நீட்ல மட்டும்தான் அலிகர்ல வருவாங்க. அது அங்க பாத்திருப்பீங்க. இது வந்து அஸ்கர்ல காய்கறில படிச்சவங்க. இப்ப காய்கறில இது வரைக்கும் யாரும் எழுதிருக்கீங்க? ஓகே, அது 4வது நீட்ல வர்றவங்க இது இருக்கீங்க இல்லையா? காக்கா சேர் போனாரு. சரி, அப்படியே இது காய்கறி பக்கத்துல ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு இது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. பிரிஞ்சியோட பேர் எழுதிக்கோங்க, அப்புறம் பார்ப்போம். ஓகே, லம்மா ஃபஷீலா இக்கல முகாமியா நாஜுஹன். ஆனா அவர் எப்போ அவரால் முகாமி ஆக முடியாம அவர் ஃபஷல்னா ஃபெயிலியர் தான், ஃபெயில் ஆனாரோ தவல்ல ரியாசு தாரி மஜல்லா ஜோரி அம்மாவோட பத்திரிகையில் எடிட்டர் ஆயிட்டாரு. கான சித்தம் ஒரு ஷிரீனா நம்மளுக்கு எத்தனை 26 வயசுல, 26 வயசுல எடிட்டர் ஆயிட்டாரு. இல்ல அனகும் இல்லாம எதுவும் கவிழ்ச்சியா ரொம்ப காலம் அதுல என்ன செய்யறாரு, நீடிக்கல அப்படிங்கிறாங்க. தள்ளமா ஆதாவளி இங்கிலீஷ் ஒரு பிரெஞ்சு ரூசி பிரெஞ்சு இங்கிலீஷ் மூணுமே அதை கத்துக்கிட்டாரு. காணலாம் அதிபர்கள் மக்காலாத்து சியாசியா அவருக்கு அதிகமான பொலிட்டிக்கல் ரீதியான மக்காலாத்து இருந்து. ஸோ அதனால அவர் ஜெயிலையும் போட்டாங்க. இன்னொருத்த கல்லத மன்சபட ஐசி தஹரீரி சஹீஃப் அக்பார் லியோம்ல வேலை பார்த்தாரு. பாத இத்லாக் எப்போ ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம். இத்லாக்னா ஃப்ரீடம்னு அர்த்தம். ஃப்ரீ மீனஸ் சிஜில், சிஜில்னா தெரியும். ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் 1945ல 1945 நமக்கு இன்னொரு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு.
ஒரு ஷவுக்கில பட்டம் 1945 ஞாபகம் இருக்கா? இன்னும் ஒண்ணு இருக்கு. ஏதோ அவார்டு வாங்கினாங்க. 1945 தானே அது? என்ன அவார்டு? அவார்டு 1945. 47 ஒண்ணு வாங்க வரும். இல்ல. சரி பாப்போம். இவர் ஜெயில வந்தக்கப்புறம் 1945 தான் அக்வாரியோம்ல இருந்தார். 1945 முன்னாடி தான் ஜெயில இருந்திருப்பார். كتب أكثر من 600 روايات منفصلة. 600க்கும் மேற்பட்ட ரிவாயா கதைகள் எழுதியிருக்காரு. வண்ண மோகம ரிவாயத்தை தஹத்தஸ் ஃபசாத் المسلم. அதிகமான அவருடைய ரிவாயத்தை வந்து மிஸ்ரி சொசைட்டில கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறாங்க. சின்ன சின்ன ஃபசாத் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே, அவர் முல்லஃபாத் அல் பனாத் والشريف. الرواية التي يعترض عليها الرئيس السابق جمال عبد الناصر. இவங்க الرواية التي يعترض عليها الرئيس. முன்னாடி இருந்த ஜமாலுக்கு நாசிர் அவருக்கு ஏக்கர்னா இஷ்யூ ஆடுச்சு இல்லையா, அதை பத்தின ரிவாயத் என்னன்னா பனாத்து ஒரு சேஃப் அப்படின்னா கேர்ள்ஸ் அண்ட் சம்மர்னா என்னன்னு தெரியல. பட் அந்த வார்த்தை வச்சிருக்காரு. டம்மி ஒரு தும்மோயி வைக்கிசாமி. என்ன அர்த்தம்? தும்மோயி வைக்கிசாமின்னா தெரியுதா? ஒரு தம்மத்தோ லித்துசாமத்தோ படிச்ச ஞாபகம் இருக்கா ஜிபானோட புக்கு? ஆமா, அதேதான் இதுவும். தும்மோயி அப்படின்னா ஈனா என்ன வரும்? தும்மோயி சாமி. மை பிளட் மை டியர்ஸ் மை ஸ்மைல் அப்படின்னு அர்த்தம். என் தங்கம் என் உரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரோ, என் ரத்தம் என் கண்ணீர் என் சிரிப்பு அப்படின்னு ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறாரு. பட் ராத்து நல்லா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆனா சொல்றா ஐ எம் ஃப்ரீ லா அண்ணாமு, நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு இது ஞாபகம் இருக்கு. இல்லைன்னா ஐஷா ஜில்பாவி அப்படி என்ன சொன்னேன் நான் ஞாபகம் இருக்கா? ஜில்பாப்னா என்ன சொன்னேன்? ஜில்பாப்னா என்ன சொன்னேன்? பாக்கெட்டுன்னு அர்த்தம். ஜில்பாப்னா ஷர்ட்ல இருக்க பாக்கெட் தான். இது என்ன அர்த்தம்? லன் ஐஷா ஜில்பாவி அப்படின்னா எங்க அப்பாவோட பாக்கெட்லாம் வாழ மாட்டேன்னு அர்த்தம். நல்ல விஷயம் தான். அப்புறம் பாயில ஹுப்பு சாணியோல ஹுப்பு இன்னொரு ஹுப்பு வருமே. ஆ, முன்தஹல் ஹுப்பு. பாயில் ஹுப்பு சாணியில் ஹுப்பு அப்புறம் முன்தஹல் ஹுப்பு. நல்லா அளவுக்கு இருக்கட்டும். மெயினா இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜமால் அப்துல் ஏத்தார்ல அலேஹா ஜமால் அப்துல் நாசிர் அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு இஷ்யூ பண்ணியிருக்காரு இந்த புக்ல பராத்தோ சைட்ல. ஓகே, அடுத்த 4வது ஆள் யூசுப் இத்ரிஸ் சார். கரெக்டா? رواية قصر مصري. مسرحي مصري. ولد في محافظة الشرقية. محافظة الشرقية رمضان பக்கத்துல பிறந்தாரு. يحدى القرى المصرية من شاطئ النيل. நதி கரையில, நீலோட கரையில மிஸ்ர்ல ஏதோ ஒரு ஊர்ல தான் பிறந்தாரு. குத்தூர் காஹிரால பார்த்தாங்க. ஷாத்தி அப்படின்னா ஷோருன்னு அர்த்தம். வேற ஷீ ஷோருன்னு சொல்லுவாங்க. ஷீ ஷோர்னா என்ன? வேற. ஸோ நைலோடைய ஷோர்ஸ்ல ஏதோ ஒரு ஊர்ல தான் பிறந்தாருன்னு அர்த்தம். கானா வாரிதுக்கும் மாலிஃபன் எஸ்டர்ல நஜாலி சரா. உங்க அப்பா வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. முக்கத்துல நீங்க முக்கத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தனியா. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மஜாலி ஜிரா. அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது ஒரு எம்ப்ளாயியா இருந்தார். மாலிஃப்னா எம்ப்ளாயி, மல்லப்னா எம்ப்ளாயி, மல்லிஃப் அது வரும். சரி. அவர் சாயித் அஷ்ரம் மொழி 16வது வயசுல ஆஷா ஐஷன் வஹீதன் உற்பத்தி முஸ்தஜரத்தின். எல்லாரும் வாழ்றது தானே. ஒருவேளை அந்த காலத்துல புதுசா இருந்திருக்கும். 16வது வயசுல ஒரு வாடகை ரூம்ல தனியா வாழ்ந்தாருங்கிறாங்க. இப்போ காலேஜ்ல படிக்க வரவங்க தனியா ரூம்ல தங்கி படிக்கிறாங்கல்ல, திருச்சியில எல்லா இடத்துலயும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் அதுதான் அது. அப்பயே அவர் படிச்சதா சொல்றாங்க. பட் ஏஜ் வந்து 16. ஓகே. ذهب إلى القاهرة حيث التحق بكلية الطب.
குலியத்து திப்ல ஜாயின் பண்ணாரு. தஹல்லஸ திப்பி நப்சி. திப்பி நப்சினா என்னன்னு சொன்னேன். நப்சினா என்ன? நஃபாசினா அப்சானினா சைக்காலஜி. 1951ல இது பாஸ் அவுட் ஆகுறாரு. சாரகத்தில் ஹாரிகத்தில் வத்தனைய லிங்கன் முஸ்லாமியா பிரித்தானி பிரிட்டனுக்கு ஆப்போசிட்டா அந்த அவங்களுடைய நேஷனல் அசோசியேஷன்ல இதுல கலந்துக்கிட்டாரு. பிலால சனவாத்துக்கு அசிவ சுத்தின மாற்றாரு. அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது சினவாத் விராசத்தினா படிச்சுட்டு காலத்திலேயே பிரிட்டனுக்கு எதிராக போய் சீட் பண்ணாரு. அதனால இவரும் ஜெயிலுக்கு போனாரு அப்படின்னு மர்ராத்தில் பல தடவை ஜெயில அடைச்சிருக்கிறாங்க. ஸோ பிரிட்டனுக்கு ஆப்போசிட்டா மட்டுமே சண்டை போட்டவங்க நிறைய பேர் இருக்கு இங்கிலீஷ்ல. இப்ப வந்தது எல்லாரும் அப்படிதானே வருது. இப்ப இவங்களா இருக்கட்டும். ஏசான் அப்துல் குத்தூஸ் ஏசான் அப்துல் குத்தூஸ் வந்து பொலிட்டிக்கல் ரீதியா சண்டை போட்டு ஜெயிலுக்கு போனாரு. கரெக்டா? நீங்க சியாசி அக்சரம் சியாசி என்ன வந்துச்சு. ஆமா. ஆனா இவரு வந்து பிரிட்டனுக்கு ஆப்போசிட்டா சண்டை போட்டு போனாரு. அப்புறம் இவர் யாரு, பலன் கூத்தியும் பிரிட்டனுக்கு சண்டை போட ஜெயிலுக்கு போனாரு. ஆனா அந்தமானுக்கு ஒரு நாடகம் எடுத்துவாங்களா, அந்த பாயிண்ட் இதுல வரல. இல்ல யசமானத்துக்கு யார் அந்தமானுக்கு நாடகம் எடுத்திருக்கு? இவர ஹைதராபாத். ஹைதராபாத்தையுமே பிரிட்டனுக்கு ஆப்போசிட்டா சண்டை போட்டு தான் ஜெயிலுக்கு போனாரு. ஒர்க் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஆப்போசிட்டா மாறிடுவாருல. அதனால அந்த மாதிரி அனுப்பிச்சுட்டுருவாங்க. வேற பிரிட்டனுக்கு இங்கிலீஷ் கூட லித்தல் இங்கிலீஷ்ன்னு சொல்லி 2 3 பேர் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? யாரும் ஜெயிலுக்கு போனா அந்த பேர் படிங்க. ஆமா ஷோகி. அவசியம் இன்னும் வரல. சரி இருக்கட்டும். அப்புறம் ரிஃபா தாத்தாவு ஜெயிலுக்கு போனாரு. எதுக்கு போனாரு அவரு? அவரு பொலிட்டிக்கல் தானே. ஜெயிலுக்கு போனது ஞாபகம் வச்சுக்கிறதோட எதுக்கு போனாங்கிறது ஞாபகம் வச்சுக்க. முஸ்வாலத்துக்கும் ஜெயிலுக்கு போனாரு. கரெக்டா? நீங்க அதை இங்க பாருங்க. இங்க பாருங்க. இவர் முஸ்வாலத்துக்கு வேண்டிய ஹைது அப்பாஸுக்கு ஜெயிலுக்கு போனாரு. இது வேற கதை. முகமது அப்துக்கும் ஜெயிலுக்கு போனாரு. நம்ம இதுல பார்க்கணும். அதுல வந்தாங்க. அதான் எதுக்குன்னு யோசிக்கிறேன். இங்க இருக்கு. இவர் ஜமாலுக்கு அப்தான் லித்தல் இஸ்திமாரில் முஸ்தாமின். அங்க அடக்குமுறையாளர்கள் சண்டை போட்டு ஜெயிலுக்கு போனாங்க. இஸ்லாமுக்கு ஆப்போசிட்டா. அப்புறம் இவர் வேற கதை. இங்க இருக்கீங்க. கரெக்ட். இவர் தான் முகமது அப்துக்கும் இங்கிலீஷுக்கு ஆப்போசிட் பிரிட்டன் தான். 3 வருஷம் 3 மாசம் ஜெயில இருந்தா. அப்புறம் 3 வருஷம் நாடு கடத்தினாங்க. நாடு கடத்தினாங்க இவர. நீங்க அது சொல்லல. இல்ல இவர் கசதையில பைரூட். இவர் பைரூட்டுக்கு போனாரு. கசதனா தான் ஆடி போயிருக்காரு. இப்ப ஹைதராபாத் அந்தமானுக்கு அவங்க தான் அனுப்புவாங்க அங்க போங்க அப்படின்னு. வெளியே ஊரை விட்டு வெளியே போக சொல்லிருக்காங்க. இங்க இவரா பைரூட் போயிருக்காரு. ஹாரிஜல பிரிச்சருக்கு போயிடணும்னா. இங்க அதுல பேர் எழுதியிருக்கீங்களா நீங்க அதுல எதுக்கு ஆப்போசிட் அதுல பக்கத்துல அப்படியே ரெக்கார்டு போய் பக்கத்துல எழுதுங்களா. லித்தல் இன்ஜிலிஸ்னே எழுதுனா போதும். இப்போ எழுதிருக்கீங்களா அது? முகமது அப்துல் லித்தல் இன்ஜிலிஸ் எழுதிட்டீங்களா? ஓகே அது எழுதிட்டாங்க. இவர் வந்து முசோலத்துக்கு எழுதுற மன்சூருக்கு எழுதிருக்கீங்களா? மன்சூத்தி பேர் எழுதுறனா எழுதிக்கோங்க. எழுதுற லித்தல் ஹைது அப்பாஸ்ன்னு போட்டுருங்க. புரியும். முஸ்தபா எதுக்கு போவாரு? மன்சூத்தி எங்க போவாரு? போவாரா? பகவி தாத்தாவை பாட்டி. சரி வேறதான் சொல்லுவாங்க. ரிஃபா தாத்தாவி போவாரா ஜெயிலுக்கு? பர்ரிசி மஜல்லா ரோல் மதாரிஸ் தஹ்ரீர் மரா. ரிஃபா தாத்தாவி பேர் வரல.
நான் வரல. முகமது அப்துல் தான் ரிஃபாத் அட்டென்ஷன். இவரு மன்சூர்த்தி போவாரா? மன்சூர்த்தி தான் எது சொன்னா ஹைதோ லிக்கல் ஹைதோ அப்பாஸ் எழுதுவாங்க மன்சூர்த்திக்கு. வேற யாரு போவா? இது வரைக்கும் அவ்வளவுதான். இவர் வந்து யசன் அப்துல் குசுந்த லித்தல் சியாசின்னு போட்டிருக்காங்க. இங்க வருது பாருங்க. கானாத்தி மகால சியாசியா சுஜீன் அப்படின்னா பொலிட்டிக்கல் ரீதியா எழுதுனதுனால ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஓகேவா? அங்க லித்தல் சியாசின்னு எழுதுவாங்க. யசன் அப்துல் குசுந்தா. இப்போ இவர் வந்து 1927ல இருந்து 1991ல பிறந்தவான்னு இருக்காரா? இவர் பாருங்க 1991 கிட்டத்தட்ட இப்ப சியாசின்னா இப்ப இவரும் அந்த காலத்துல தான் வாழ்ந்திருக்காரு. கரெக்டா? கொஞ்சம் முன்னாடி இத்தனை 27னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 5 வருஷத்துக்கு பிறந்திருந்தாலும் 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் இவர் காலத்துலயும் சியாசின்னா இதுவும் பிரிட்டனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த எழுதுனா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 1945 வெளியே ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்ப இல்லைன்னா மோஸ்ட்லி இதா இருக்கு பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான கவிதைன்னா அடக்குமுறை இதுதான். பிரிட்டனா இருக்கதான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இங்கிலீஷ் தான் இதுவும். இவரும் இங்கிலீஷ் தான். அப்ப 7வது வீட்டுல நிறைய வருவாங்க. ஞாபகம் வச்சுட்டேன். நான் கடைசியில மோஸ்ட்லி இதுக்கு நிறைய வருவாங்க. இது இல்லாம யார் யாரெல்லாம் தனியா வர்றாங்களோ அவங்கள மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒரு முசோலிட்டி மாதிரி ஹைதோ ஆப்போசிட்டா தானே அவர் வேலைக்கு போனாரு. அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இவர் படிக்கும் போது ஜெயிலுக்கு போயிருக்காரு. லிட்டில் இங்கிலீஷ்னால பிரிட்டன்னால பிரிட்டானியா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி அஸ்னாய் திராசத்தை பதா கிதாபுல் கிஸ்ஸா நஷ்ராத் மஜல்லாத் அவர் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிட்டார். எழுதி அதை பப்ளிஷும் பண்ணாங்க. பதா கிதாபுல் கிஸ்ஸா நஷ்ராத் மஜல்லால பப்ளிஷும் பண்ணாங்க. காலகட்டத்தில் அசுரன் தபியாத்துக்கு ஸோ இயற்கை நேச்சர் மீது ஒரு அசராத்து அவருக்கு இருந்தது. அகத சக்சியாட்டிகள் அதபியா பல்லாகின குரான் அமைதி. ஸோ இவர் யாரை பத்தி எழுதுனாருன்னா விவசாயிகளை பத்தி எழுதாருங்க. அகத சக்சியாத்தகுல் அதபியா அவருடைய அதபியில பல்லாகி பத்தி எங்க கிராமத்துல விவசாயிகள் பத்தி அந்த பர்சனாலிட்டி தான் எடுத்தாரு. ஆமிலீன மாகம் மினல் புஷ் தஷ்ரிஃபியார். அவருக்கு பல்லாகிங்களும் அதாவது விவசாயிகளும் அவங்களும் வேலை செய்யறவங்களுக்கும் இப்போ அக்ரிகல்ச்சரோட சம்மந்தப்படுறது 2 3 பேர் சம்மந்தப்படுறாங்க. யார் யாருன்னு சொல்லுங்க. இவரு விவசாயிகளை பத்தி எழுதுறாரு. இன்னும் 2 பேர் அக்ரிகல்ச்சரோட வந்துச்சு. யார் யார்? முகமது அப்துல் ஜரா படிப்பாங்க. இல்லையே. புக்ல பாருங்க. கன்ஃபார்ம் பண்ணுங்க. தைமூர் தான் ஜரா படிக்க போவாரு. டைஃபாய்டு காய்ச்சல்னால வந்துருவாரு. அப்படியா? புக்ல இந்த புக்ல எல்லாம் முடியுங்க இல்லையா? ரெண்டுலயுமே இல்லையா? இல்லாட்டி அதுல ஜெராக்ஸ்ல பார்த்தா இதே கிடைக்கும். முகமது அப்துல்லா ஜரா அந்த ஞாபகமும் இல்லை. சரி பரவாயில்ல இருக்கட்டும். சரி இருக்கட்டும் பார்ப்போம். வேற ஆமா யூசுப் இத்ரிஸோட அப்பா ஜராத்தோட ஆஃபீஸ்ல வேலை செய்வார். ஒருவேளை இவரும் அதனால விவசாயிகளை பத்தி எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கலாம். அப்பா இருந்ததுனால தெரியிருக்கலாம் பார்க்கலாம். ஸோ அவங்க 3 பேர் வர்றாங்க. முகமது அப்துல்க்கு பார்க்கணும். யூசுப் இத்ரிஸ், தைமூர், 3வது ஆளு இதான் இன்னொருத்தவங்க ஏதோ வர்ற மாதிரி பதிச்சு. சரி பார்ப்போம். நான் வந்தா பார்ப்போம். ஒய்யின ஹர்ரன் ஜரீதத்து ஜிம்ஹோஷனா ஜிம்ஹூரியான பத்திரிகையில இருக்கிறதா இருந்தாரு. இப்போ 1960ல
காத்திம் தரித்த அஹ்ராம் இவர் அஹ்ராம் எழுதியிருக்கிறார். அஹ்ராம் ரைட்டர்ஸ் நோட் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா படிங்க. யார் யாரு? கலீல் மத்ரான் வருவாரு. வேற சமீர் அவங்க ஞாபகம் இருக்கிறதுக்கு சொல்லுங்க. இன்னும் 2 பேர் வருவாங்க. நசீப் அலிலா வருவாரு, ஈலி அபுமாலி வருவாரா? இல்ல 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 இல்ல, அது வேற பத்திரிக்கை. 2 பேர். அது உமர்னு என்ன வரும். மெராத்துல கலந்தா 2 பேர் வருவாங்க. கரெக்ட். இது வரைக்கும் 3 பேர் வந்திருக்கா? மீஷால் மாலூஃப், இந்தியாஸ் ஃபர்ஹாத், அப்புறம் முகமது அப்துல். அதெல்லாம் ஃபேமஸான பத்திரிக்கை. நிறைய பேர் அதில் எழுதிருக்கும். அதுல ஹலீல் மத்ரானுக்கு அது கொஞ்சம் நல்லாவும் சொல்லுவாங்க. ஆனா ஏன்னு தெரியல. எடிட்டரா இருந்தாலும் நம்ம வாங்க பார்ப்போம். ஆனா ஆரம்பிச்சது யாரு? புக் பின்னாடி யார் பேர் இருக்கு? இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆஹ் பஷார் தக்கலா, மையம் சலீம் பாஷா அவங்க. இது அஹ்ராம் இவர் எழுதுனா எப்போ 1973 எழுதியிருக்கிறார். யூசுப் சொன்னா வருஷோட சேர்த்து எழுதிக்கலாம். 1973 மத்தெல்லாம் 1982. கிட்டத்தட்ட 10 வருஷம் எழுதியிருக்கிறார் அந்த அஹ்ராம்ல. அமீலக தபீப் நஃப்சி முஸ்தஃபா கஸ்ருல் ஐன் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. 1951 1960 வரைக்கும். ஃபர்ஸ்ட் அவர் இங்கதான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ 1960 தான் பத்திரிக்கைக்குள்ள வர்றாரு ஜும்ஹூரியால. இப்போ 73 82 வரைக்கும் அஹ்ராம் எழுதுறாரு. 91 பார்த்து நடுவுலயே அதுக்கப்புறம் எனக்கு தெரியல பார்ப்பேன். அப்புறம் கதைகள் அர்கசுல் லயாலி, அம்பல் மஜ்மூத்துல் கஸஸிய்யா, சில்சிலா, அல் குத்தாபுல் குபரா, தஹபி, கபீரு தஹபி. தஹபி இங்கே வருது சமீரா. 1954 இது பார்க்கணும். சில்சிலத்து கிதாபு கபீர தஹபின்னா அதோட கண்டினியூட்டா ஒரு பெரிய கிதாபு தஹபியோடைய சில்சிலான கண்டினியூஸ். அதை பத்தி ஒரு பெரிய மஜ்மூதுல் கசஸ்னா கலெக்ஷன் எழுதி இருக்கிறாரு. அரகசு லயாலி அப்படின்ற புக். அரகசு லயாலி அவரோடுங்கிறது தெரியும். ஆனா இப்ப எழுதினாருங்கிறது இதை பத்தி எழுதினாருங்க இப்பதான் தெரியுது. 1950 தான். மஸ்ரா தஹனி நூன் வரும், மஸ்ரா தஹனி வரும். அப்புறம் சலா சில்சிலத்து தஹாப்னு இவருக்கு வரும்ல பக்தரி. அப்புறம் இவருக்கு வரும். அப்படியா? அடுத்து ம- இவருடைய அப்பாவுக்கு கீரவண்டி அத்தாக்கு வரும்ல மஸ்ரூ தஹபி. தங்கமலாம் சாயம் பூசுறவர்னு வரும். முசாபக் தஹபி சம்பாத்த வரும். நீங்க யார் சொன்னீங்க? அது ஓகே. அசோக் தஹப் சவுத்தி அவர்கள் வரும். இல்ல இன்னொரு ஆள் புதுசா யாரு சொன்னீங்க இதுக்கு முன்னாடி? அதுனிஸ்க்கு என்னன்னு ஒரு அவார்டா? ஆமா ஒரு அவார்டு. தஹபி ரூபி. யாருன்னா கோல்டுன்னு அர்த்தம். ஸோ சம்மந்தப்பட்டதுல இது வரும். தாம்னா கோல்டு. இவருக்கு முதல் தஹனின்னு ஒரு மசால் தஹனின்னு சொல்லிட்டு தௌஃபிக் எலெக்ஷன் வரும். ஓகே எழுது 1954. இதே 1954 இன்னொரு புக் ஒன்று வரும். என்னது? அதுக்கு என்ன அவார்டு வாங்குவார் அவரு?
யார் எழுதுனா என்ன அவார்டு வாங்குவாங்க? சொல்லாமே டு பி ஃபெயில்ட். ஆமா, அவருதான். என்ன அவார்டு? டைமர் ஓடுது. என்ன அவார்டு? தஸ்ஜி அவார்டுன்னு வாங்குவார் இந்த புக்குக்கு தான். இது இல்லாம தகுதரி அவார்டு வாங்கியிருப்பாரு, அது தனி. ஓகே, ஜுமஹூரியத்துல் ஃபரஹாத். இது என்ன? ததுரு ஹவுல சூலி ஃபரஹாத்தி வஃப்காரி. பாக்கணுமே. வஃப்காரிஹி மின் ஆலமி ஷர்தா வல் அஜ்ராம். ஃபரஹாத்னா எங்க? ஜுரும்னா ஃபைனு, ஷுர்தானா போலீஸு. அந்த வேர்ல்ட்ல ஒரு சிந்தனைகளை பத்தி சூழல் ஃபர்ஹாத்தை சுத்தி எழுதுனதுன்னா ஃபர்ஹாத்தோட சூழ்நிலைன்னு பாடம். இது அப்புறமா பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜுமூரத்தில் ஃபர்ஹாத், ஃபர்ஹாத்னா ஞாபகம் வந்துடும். சூழல் ஃபர்ஹாத் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட சிந்தனைகள் அந்த கீன்னு பார்த்தா இது ஒரு பெருசு ஃபர்ஹாத்தோட குழப்பம் வேண்டாம். இந்த ஆலமி ஷுர்தா ஒரு அஜ்ராம். அப்புறம் போலீஸ் அண்ட் பெனால்டிஸ் பத்தி இதோட சிந்தனைகள் எழுதியிருப்பார் 1957ல. அப்புறம் அல் பத்தல் 1957 தான். அதுவும் ஆயசு ஷர்ஃப் 1958. அலைச கதாலிக்கே 1950 வருஷம் தான் வரிசையா எழுதியிருக்கிறார். இது ஃபர்ஸ்ட் அரபசு லயாலி, அப்புறம் ஜும்ஹூரியத்துல் ஃபர்ஹாத், பத்தல் 58, ஆயிஷா 58, அலைச கதாலிக்கே 58, ஆஹிர் துன்யா. இதுவும் சில்சிலத்து கிதாபு தஹபி தான். கிதாபு தஹபி பத்தி எழுதியிருக்காரு 1961ல. அப்ப அரபசு லயாலி அதுதான், ஆஹிர் துன்யாவும் அதுதான். அப்ப அஸ்கரியல் அஸ்வத், கருப்பு படை. அஸ்கரினா படைன்னு அர்த்தம். சோல்ஜர்ஸ் சொல்லுவோம் இல்லையா? மொத்தமா ஒருத்தருக்கு சொன்னா ஜெய்ஷ் அஸ்கர் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். ஓகே, அஸ்கர் அஸ்வத். அப்புறம் லொகத்துல் ஆயில் ஆய். இதுவும் சில்சிலத்துல் கிதாபு தஹபி. என்னன்னு பார்க்கணும் கிதாபு தஹபி. அப்போ என்னன்னு பார்க்கணும்னு தோணல. அப்புறமா பார்க்கணும். 1961, 1965, 54 3 கிதாப் எழுதியிருக்காரு. அரபசுல் லயாலி, ஆஹர் துன்யா, லொகத்துல் ஆய் வல் ஆய், ஆயில் ஆய் அப்படின்னு. பைத்து மினல் லஹ்ம். பைத்து மினல் லஹ்ம்னு சொல்லி இந்த நேரத்துல நம்ம படிக்கிறது கரெக்டா இருக்கும். பைத்துல் லஹ்ம் என்ன? பைத்து மினல் லஹ்ம்னா என்ன? கறி நிறைய வீடு இல்ல, வீடு ஃபுல்லா கறி. வீடு ஃபுல்லா கறி. இப்போ பக்ரீத் நேரத்துக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது இல்ல? ஃப்ரிட்ஜ்ல இடமே இல்லாம இருக்குமா கறி வைக்க? அப்புறம் ஹால் மதீனா, சிட்டி ஹால். ஹானா காசுன்னு வரும். 1964. அப்புறம் நதாஹா 69. இவருக்கு மொத்தம் வருஷம் எல்லாம் தெளிவா இருக்கு. ரிவாயத் பாருங்க, ரிவாயத்து கிதாபுல் ஃபலா 59ல இருக்கு. ஆஹா, வருஷம் மாறுதோ. பாக்கலாம். சரி இருக்கட்டும். ஹராம் இது ரிவாயத்து. ஹராம்னு எழுதியிருக்காரு. அப்புறம் ரிஜால் வசீரான் 64ல. அப்புறம் லைபும் கிதாபு தஹபி 4 புக்கு கிதாபு தஹபி சில்சிலத் தஹபி பத்தி எழுதியிருக்காரு 62ல. 61ல ஆகர் துன்யா, 62ல எழுதுனது ரிவாயத்து, 65ல எழுதுனது திரும்ப கசஸ். இருக்கு. பைலா செய்தா பி நியூயார்க் 70. நியூயார்க் 70னா அது பேரு 80. நியூயார்க் 80 1980ல எழுதியிருக்காரு. இந்த வெறும் நியூயார்க்கா இதான்னு தெரியல, பார்க்கணும். அப்புறம் மஸ்ரவியாத்து வந்து மலிக்கல் ஒரு கொட்டும், ஜும்ஹூர் இப்போ ஃபரியாத் எல்லாமே 1957ல. ஃபரியாத் எங்க பார்த்தோம்? இதே ஜும்ஹூருக்கு ஃபரியாத் கசஸ்லயும் சேர்க்கிறாங்க, மஸ்ரவிலையும் சேர்க்கிறாங்க. சரி, பல்குவா இது இல்ல, இதுதான் சில நேரத்துல குழப்பிடும். ஜும்ஹூர் ஃபரியாத் என்னன்னா இப்ப கதையிலயும் வருது, கசஸ்லயும் மஸ்ரவிலையும் வருது. ஆக்சுவலா மஸ்ரஹோட சம்பந்தப்பட்ட கசஸோட சம்பந்தப்பட்டதான் இது ரெண்டுமே. அதுங்க கண்ணு மாறும்போது அது மாறும்.
பண்ணு ஒண்ணு, மௌத்துவ வேற. இப்படி வந்தா கான்ஃபிளிக் ஆயிடும். சரி, மஸ்ரஹா கசசான்னு தெரியல, படிக்கணும். அடுத்து பஹல்வான். பைல்வான் வச்சா நல்லா இருக்குமா? ஓகே. லஹ்லத்துல் ஹர்பியா லியோ சில்சபில் கிதாபி ஃபில்லா. ஃபில்லா கிடையாது, சாரி, ஃபல்லு. இது 2 கிதாப் ஹராமும் கிதாபுல் ஃபலி தான். இது என்ன, லஹ்லத்துல் ஹர்பியாவும். லஹ்லத்துல் ஹர்பியானா என்ன அர்த்தம் சொல்லுங்க? லஹ்லானா என்ன? லஹ்லா அப்படின்னா செகண்ட்ஸ், நிமிடங்கள்னு அர்த்தம். நேரம், நிமிடம், செகண்ட் சொல்றது தான். அப்புறம் லஹ்லத்துல் ஹர்பியான்னா, ஹர்பனா தெரியும்ல, என்ன ஹர்பனா என்ன? ஓ, ஹர்ஜாவா? நான் ஹர்பனே பார்த்து வச்சிருக்கேன் பாருங்க. ஆமா, சாரி, மை மிஸ்டேக். ஹர்ன்னு பார்த்தோன்னா அந்த படத்துல அதான், அதுதான் கண்ட ஒண்ணு பார்க்கறது, மைண்ட் ஒன்று பண்ணுறது, மிஸ்டேக் எடுக்க வேண்டியது. சரி பண்ணணும். லஹ்லத்துல் ஹர்ஜா இது கிதாபுல் ஃபல்லி. அப்புறம் ஹராமும் கிதாபுல் ஃபல்லி. 1958 இங்க 59 வருஷம் ஆர்டரா கொடுக்குற. இங்க கூட கொஞ்சம் ஆர்டரா கொடுத்தாங்க, பசஸ்ல ஆர்டரா கொடுத்தாங்க. இதுல 6 மாசம் ஆர்டரா வரல. சரி, இருக்கட்டும். அப்புறம் அல் ஃபராஃபி. ஓகே, கிதாபுல பாத்துக்கோங்க. பேர் எதுவும் ஞாபகம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிட்டோங்க. ஓகே, ஈஸ்ட் அப்புறம் எஃபியா அல் ஹக்கு. கசாஸ். கசாஸ் ஒரு நாக்கிப் ஒரு காத்திப் ஒரு ரிவாய் மிஸ்ரி எல்லாமே. கான ராயுதம் ருவாய் ஹிசா கசிரா ஹதீஸா. இவரும் ருவாய் ஹிசா கசிரா ஆரம்பத்தில் வந்த ஆளுகள்ல இவங்க எல்லாருமே வருவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்த முஸ்தபால மன்சூரத்துக்கே ராயுதுன்னு சொல்லல, எல்லாருக்கும் சொல்றாங்க. والذي في أسرة تركيا مسلمة متوسطة الحال في حي سيدة زينب. செய்தா ஜெயினப் அப்படிங்கிற ஹையில தான் இருந்தாங்க, பிறந்தாங்க. துர்க்கி ஃபேமிலி. ஹைனா என்ன சொல்றது, அதான் வால் மேலத்துக்கு ஹையும்பாங்க. மஹல்லானா மஹல்லானா என்ன? ம் ஹையா அதே சொல்லலாம். உனக்கு சொன்னா ஹையி ஏர்போர்ட்னு சொல்லணும், உங்க ஏரியா அதுக்கப்புறம் அப்படின்றதுனால. மஹல்லான்னு சொன்னாலும் ஆக்சுவலி மஹல்லான்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஹையன் அது சொல்லுவாங்க. இது காஹிரால செய்த ஜெயினப்னு ஒரு ஏரியா பேரா இருக்கும். துர்க்கி அங்கதான் வஃபாத்தும் ஆனாரு காஹிரால. அசலால லைசன்ஸ் ஒப்புக்கு லைசன்ஸ் வாங்கினாங்க. நேஷனல் ஒப்புக்கு சுல்தானியா, மலேசியா ஒப்புக்கு சுல்தானியால லைசன்ஸ் வாங்கியிருக்காரு ஒலியா. காஹிரா 1925ல. 1905ல பிறந்திருக்காரு. 20 வயசுல படிச்சு முடிச்சிட்டாரு. படிப்பட்டம் கிடைத்தது. நசுர் அவ்வளவு இன்டாஜி கசசி மஜல்லா பிஜட் ஃபர்ஸ்ட். அவருடைய படைப்பு கதை எழுதுறது எங்கன்னா மஜல்லா மிஸ்ர்ல தான். 1926ல படிச்சு முடிச்சு அடுத்த வருஷம். அமில முஹாமியன் சில்கி டிப்ளமோசி. இவரும் சல்கை டிப்ளமோசியில தான் இருந்தாரு. முஹாமியானா லாயர்ங்கிறது, பட் இங்க என்ன அப்படிங்கிறது தெரியல. அமல சோஃபி ஜேர்னலிஸ்டாவும் இருந்தாரு. 1929ல அமில ஃபில் கன்சீலியத்தி அது மிஸ்ர் கன்சுலேட்ல ஒர்க் பண்ணாரு. நிறைய நாடுகள்ல மிஸ்ர் கன்சுலேட்ல இதா ஒர்க் பண்ணாரு. ராஜா 1929க்கு அப்புறம் தான் 25ல படிச்சு முடிக்கிறாரு. 26ல ஒரு ஃபர்ஸ்ட் கவிதை வருது. 29ல அப்புறம் ஒரு 26ல 29 வரைக்கும் எப்படி இருந்தாருன்னு இல்லை. எனக்கு அப்புறம் தான் மிஸ்ர் கன்சுலேட்ல பல ஊர்ல ஒர்க் பண்றாரு. சும்மா ஒய்யா செக்ரட்டரின்னு விசாரத்தில் விசாரியா. ஸோ எக்கனாமிக்கல் மேனேஜ்மெண்ட்ல செக்ரட்டரியா இருந்தார். விசாரத்தில் காரிஜோ மிஸ்ரியா, மிஸ்ரியோட வெளியுறவுத்துறை மினிஸ்ட்ரியில 1949ல இவ்வளோ பார்த்துருக்காரு. அமில செக்ரட்டரி அபலன் சஃபாரத் மிஸ்ரியா ஃபில் பாரிஸ். மிஸ்ரோட டூரிசம் இல்லையா சஃபாரத்னா, அதான் அம்பாசிடரா. சாரி, பாரிஸ்ல மிஸ்ரோட அம்பாசிடரா, எம்பசில செக்ரட்டரியா இருந்திருக்காரு. பாரிஸ்ல மிஸ்ரோட மிஸ்ர் அம்பாசில ஒர்க் பண்ணியிருக்காரு செக்ரட்டரி.
சிம முஸ்தஷாரன் في سفارة المصرية في அன்காரால இருந்திருக்கிறாரு. வசீர முஃபப்பலன் في லிபியா. இவருமா? அன்காரா இன்னொரு ஆளுக்கு வரும். இவர் இறந்தாமா? அன்காரா எங்க வரும்னு சொல்லுங்க பாப்போம். துர்க்கிய பி அன்காரா அப்படிங்கிறது ஒரு அன்கரான்னு வரும். இன்னொரு இடத்துல அன்கரா வருதா? அதான் இன்னொன்னு வந்துச்சு ஞாபகம். டைம்ல வருதா புக்கு? அன்கரா பத்தி எழுதியிருக்காரோ? 3 அன்கரா வருது. அன்கரால இவரு மிஸ்ர் அந்த எம்பசில ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறம் மினிஸ்டரா இருந்திருக்காரு முஃபப்பலன் في லிபியால 1953ல. அன்கரா புக்கு பேரு. ம், இல்லையா? ஓகே. அது அன்கரா அபுலா பத்தி book எழுதுனது வேற. ஹாலிதா முன்கிதான் வருது. அப்ளகிஷன். ஓகே. அப்புறம் 1953ல அதே வருஷம் லிபியால இருந்த அதே வருஷத்துல மேடம் மௌத்தி சௌஜத்துக்கு உலக சிறந்த மதசாரி 2வது கல்யாணம் பண்ணாரு. முதல் மனைவி பார்த்தானதுக்கு அப்புறம் அசாமத்தில் பிரெஞ்சியா ஒரு பிரெஞ்சு ஆர்டிஸ்ட கல்யாணம் பண்ணார். புதுவா ஜான் மீரி பேர். ஜான் மீரி ஜீட்டு தம்மத் இகாலத்துக்கு வாத இல்லா மிஸ்ரு. அப்புறம் மிஸ்ருக்கு வந்தாரு. எஸ்தபிரபிகா அங்கேயே தங்கிட்டார். பிரெஞ்சுக்கு போனாரு. பிரெஞ்சுக்கு எங்க லிபியால இருந்தாருன்னு பார்த்தோம். நான் பிரெஞ்சுக்கு போல பிரெஞ்சு லேடிய கல்யாணம் பண்ணேன். ரசாமான ஆர்டிஸ்ட் வரைகிறதுன்னு அர்த்தம். ஜான் மீரி ஜீஹு. ஓகே. உயின முதிர நாமன் விசார்த்து திஜாரா பிசினஸ் மினிஸ்டர்லயும் மேனேஜரா ஒர்க் பண்ணாரு. இது வெளியுறவுத்துறை சொல்லலாம். சரி வாங்க இதுல இருக்கட்டும். பிசினஸ் ஒர்க் பண்ணாரு. சும்மா அன்ஷாத் அல் மஸ்லாஹத் ஃபுனூன் பிசனா 1957ல மஸ்லஹா ஃபுனூன் ஸ்டார்ட் பண்றாரு. பட் இது என்னன்றது தெரியல. 1955ல பக்கான அவ்வளவு ஒரு ஆசிரியர் முதிரலாக ஃபர்ஸ்ட் மேனேஜர் அவர் தான். கடைசி மேனேஜர் அவர் தான். எது மஸ்லா ஃபுனூன் 1955ல. ஐஸ் உலகேஸ் 1958ல. ஸோ 1955ல ஆரம்பிச்சு 1958ல முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆரம்பிச்சு முடிச்ச சில அசோசியேஷன் எதுவும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வருஷம் இருந்தா சொல்லுங்க. என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்னன்னா ராபிதத்துல் கலமையா 1920ல ஆரம்பிச்சு அது ஜிப்ரானோட வஃபாத்தோட முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஜிப்ரான் எந்த வருஷம் வஃபாத் ஆவாரு? ஜிப்ரான் எந்த வருஷம் வஃபாத் ஆவாரு? மீரா ஞாபகம் இருக்கா? 32. இதான் கன்ஃபார்ம் பண்ணுங்க. பாருங்க புக் தப்பு. 1932ல வஃபாத் ஆவாரு. ஆக்சுவலா அவர் வஃபாத்தோட அது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் மீகாயில் நயிமா இங்க வந்துருவாரு. லெபனானுக்கு வந்து அப்பதான் குகையில இதுக்கு போவாருன்னு சொல்லி அந்த கால படிச்சோம். அப்புறம் வந்து மதர்சா அல்சன். மதர்சா அல்சன் வந்து 35ஆ 41ஆன்னு தெரியல. இந்த புக்ல 35 வந்துச்சு. அந்த புக்ல 41 வந்துச்சு. க்ளோஸ் பண்ணது எப்போ? 49ல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யஹ்யா ஹக்கியோட மஸ்லஹா ஃபுனூன் ஆரம்பிச்சது 55ல, க்ளோஸ் பண்ணது 58ல. அவ்வளவு ஆகர் அவர் தான் ஃபர்ஸ்ட் கடைசி மேனேஜர் அவர் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. வேற எதுவும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணது ஞாபகம் இருக்கா? படிச்சோமா? 3 தான் படிச்சோம் இல்ல? என் சிந்தனையில் இல்லை. உங்களுக்கு இருக்கா? இருந்தா சொல்லுங்க. ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா ரைசலி தஹரீர் மஜல்லா மிஸ்ரியா மஜல்லா மிஸ்ரியாவுக்கு எடிட்டரா இருந்தார். இப்போ 1962ல இருந்து 1970 வரைக்கும் போய் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க போயிருக்காரு. வசல் ஜாய் தகுதிரி அவார்டு வாங்கியிருக்காரு. 1967ல வாங்கியிருக்காரு.
மலிக் ஃபைசல் அவார்டு வாங்கியிருக்கார் 1990ல. மலிக் ஃபைசல் அவார்டு யாராவது வாங்கியிருக்கா சொல்லுங்க. யாராவது எந்த வருஷம்? 3 பேர் தான் வாங்கியிருப்பாங்க. நான் கடைசியில வாங்கினது. first வாங்கினது யாரு? நதிவி வாங்கியிருப்பாரு. எப்போ வருஷம்? 80 நினைக்கிறேன். 80 கரெக்டா? இல்ல ஷோக்கிலே ஃப்ரெண்டா தான் வாங்குவாரு. 80 அது நதிவி தான். ஒரு நல்லா ஞாபகம் இருக்கு. இதனால பாருங்களேன். ஆமா. இது சவுக்கி லைஃப் எந்த வருஷம்? எழுதியிருக்கிறேன். மலிக் ஃபைசல் அவார்டு 189ல இருக்கா? 83 தான் ஷோக்கி லைஃப். கரெக்ட். சந்தோஷ் நகரி தான் ஃபர்ஸ்ட் வாங்கினாரு. 18 ஷோக்கி லைஃப்க்கு முன்னாடி. இது ஞாபகம் வந்துடும். பிரச்சனை இல்லை. வேற இந்த படிச்சுட்டு இருந்தோம். ஓகே மலிக் ஃபைசல். இதுக்கப்புறம் நஷர் அர்பா மஜ்முஅத் மின் கஸீத் இஸ்ஸா கஸீரா. இஸ்ஸா கஸீராவோட 4 கலெக்ஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதோட. அப்புறம் இது பார்க்கலாம். சிந்தில் உம்மு ஹாஷிம் அந்த ஹுராஃபாத்தின் முஅத்தகிதத் தீனியா. ஹுராஃபாத்னா என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? 2 வாட்டி சொல்றேன். ஹுராஃபாத்னா என்ன? கரெக்டா இந்த வார்த்தை எங்க வந்துச்சு? ஹுராஃபாத்னா கட்டுக்கதைகள். கதை கட்டி விடுறதுமாங்கல்ல கட்டுக்கதை. அந்த காலத்துல உள்ள கட்டுக்கதையெல்லாம் ஹுராஃபாத்தும்பாங்க. இது எங்க படிச்சோம் கரெக்டா? ஜஹர்ஷாதுல அலிஃபைலால. அந்த அம்மா கட்டுக்கதையா சொல்லும்ல, அதான் சொன்னாங்க. கிண்டில் உம்மு ஹாஷிம். கிண்டில்னா என்ன மீனிங் சொன்ன ஞாபகம் இருக்கா? லாந்தர்ல இருக்கு. நான் ஒரு லாந்தர் தான். நீங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அல்ல லாந்தர் லைட்னா தெரியுதா உங்களுக்கு? லாந்தர் லைட் தெரியலையா? ஆக்சுவலா ஜெல்லி ஃபிஷ்க்கும் கிண்டில்னு வருது. ஆனா நமக்கு கிண்டில்னா அந்த இந்த லைட் சொல்லுவாங்க. இருங்க, பார்க்கிறேன். இந்த இருக்குல்ல லைட் பேர் என்ன? இது பேர் என்ன? ஆ சிம்லிங்கிறது தொங்க விடுற மாதிரி இருக்காது. அது கீழே வைப்பாங்க. கண்ணாடி கூண்டில் வச்சாங்க சிம்னி அப்படிங்கிறது. சிம்னி லைட்டு முதல்ல ஆரம்ப காலத்துல அதுதான் இருந்திருக்கும். இதான் லாந்தர். தொங்க விடுவாங்க, கையில பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கும். ஜெல்லி ஃபிஷ்க்கும் வருது. பட் இங்க நமக்கு வந்து இதுதான் லாந்தர் லைட் தான். அப்போ இங்க ஹிந்தில உம்மு ஹாஷிம்னா உம்மு ஹாஷிமோட லாந்தர் லைட் சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒண்ணு. அது இந்த குராஃபாத் பத்தியும் மோத்தகா தீனியா தீனியாவோட நம்பிக்கைகளை பத்தியும் அவர் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ஹிந்தின்னு சொல்லி இவருக்கு அமரபுரேஷியாவோ இவர் நசார் குமானிகள் புக் வரும். என்ன புக் அது? இது அஹ்லரா ரெட்ல கிரீன் லாந்தர் சம்திங் இருக்கலாம். ஓகே அடுத்த கிறிஸ்தவ சிஜன் ஜெயில என்ன கதை எழுதினாரு? ஜெயிலுக்கு போனாராம். இது படிக்கலையே. ஜெயிலுக்கு போன மாதிரிலாம் படிக்கலையே. அப்படியே கதை எழுதிட்டாரு. சிறையில் ஒரு கதை. ஃபஜ்ருல் கிஸ்ஸத்துல் மிஸ்ரியா ஃபிக்ரத்து ஃபப்திசாமத்து. இதான் அதுல எழுதாங்க. தம்மத்து சாமத்து அவரோடது. ஃபிக்ரத்து சாமத்து எஹ்யா கீழோடது. நினைச்சேன் சிரிச்சேன்னு அர்த்தம். அது அப்படிதான் வரும். ஃபிக்ரத்னா என்ன? ஆமா. ஃபப்திசாமத்தும் தாட் சோ லாஃப். நினைச்சேன் சிரிச்சேன். ஆக்சுவலா இது வெர்பா வரல. இதுவா தான் இதாதான் வருது. நானா சொல்ல ஞாபகம் வச்சுக்கிறது.
அப்ப சாரிகள் குகல்னா சுருமா கூடுக்கு சொல்லுவாங்க. சோ அத வந்து திருடுறான். பூஸ்டுஜி திமாவத்தீன் திமாவத்தீனுக்கு ஏதோ சொன்னேன். அவர் இருக்கட்டும். இஃப்லாசுல் ஹாத்திபா மரத்தரஜு மென்னன் விமன் சஹன் நவமர் அண்டரா ஜூலியட்டா. நமக்கு ரோமியோ ஜூலியட்டான்னு தெரியும். அண்டர் ஜூலியட்னு வருது. ஒருவேளை அந்தராபுலாவா இருக்கலாமா என்னன்னு தெரியல. இருக்கட்டும், ஞாபகம் அண்டர் ஜூலியட். ஜூலியட் ஞாபகம் தான் ஏகி போட்டுடலாம். நான் வேற யாரும் எழுதல. இந்த மாதிரி கதை எழுதுனதே நிறைய. அப்ப ஹவால் ஹாலித் ஆகிறது அந்தராபுலா பத்தி எழுதுனது. அந்தர் ஜூலியட் ஒண்ணு, ஜூலியட். அப்புறம் மாஜித் அலின்னு யாரோடது? மாஜித் அலின்னு யாரோடது? முஸ்தபா மன்சூர்கியோடது. அதே மாதிரி பூலு பிரெஞ்சு யாரோடது? அதுவும் ஹப்பலோதரா தான். முஸ்தபா லத்துஃபியோடது, சரி மன்சூர்கியோடது தான். அது எழுதுன அந்த இவர் பேரு, பிரெஞ்சு ரைட்டர் பேரு எனக்கும் ஞாபகம் இல்லப்பா. எனக்கு ஞாபகம் இருக்கா? பார்த்தா இருக்கலாம். ஆமா. இல்ல, இதுல வராது. தெளிவா கொடுத்துருந்தாங்க. அதுல இருக்காது, ஜதாரால இருக்கும். நீங்க இல்லையா, இங்க பாருங்க, பலீலா தான். இங்க பாருங்க, அதான் பலீலா பூல் பிரெஞ்சு தான் கிதாபுடைய பேரு. சாகல் மன்சூதி بعد ترجمة الأهم إلى اللغة الفرنسية جعلها بلغة أكثر تفرد والأدراء தான் لبول فرنسي لبالها جدا مخافة لشخصه يهلكه خالد. والقصة الأصل من تأليف كاتب இங்க பாருங்க, பெர்னார்டி டி சாண்டிரி. இவரோட தான் எடுத்து எழுதியிருப்பார். இவர் யாருன்னா 19th செஞ்சுரியில உள்ள ஒரு ரைட் கொஞ்சம் புரியுதா? பெர்னாதி நிறைய பேர் இவர் பேர்ல வந்தாங்க. அதே மாதிரி அதுவும் ரூஸ்தான் வந்து ஷாயிர் சீர் என்னவே ஃப்ரெண்ட்ஸ் பேர் வரும். இது கொஞ்சம் திரும்பி ஒரு தடவை பார்க்கணும். இந்த மாதிரி குழப்புற இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் நாள் நைட்டு பார்க்கணும். படிச்சுட்டு போனோம்னா இது பண்ற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்மளால முடி ஜக்காய முடிச்சுட்டா நம்ம முடிச்சோம், நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். என்ன பார்த்துக்கிட்டீங்க? பார்த்து முடிச்சிட்டோமா? இல்ல. ஓகே, لما أعطينا الفراش الشاغر. فراش الشاغر ما என்னன்னு பார்க்கணும். الموت والتفكير كناسة الدكان أم الأوادس السير النفاس. பாட்டாளி. ஓகே, அடுத்து ஜக்கரியா தாங்க கடைசியா இவரோட கிசா கசீரா முடியுது. லாஸ்ட் இவர் பிறந்த வருஷம் வருடம் இவர் இன்னும் ஒரு அலா தீவிர ஹயாத்தால் கிடையாது தாமிரு இப்படியா வருது. ஆ, இந்த புக்ல பாருங்க, மூவிஸ்ல உடனே இல்லையே. இல்லையே. இருக்க 1931. 90 வயசு இருக்கு, 90க்கு மேல ஆச்சு. இல்ல, ஜக்கரியா தாமியர்ல உயிரோட அலா தீதில் ஹயாத்துன்னு போட்டிருப்பாங்க. இருக்குல்ல, இதுல தான் உயிரோடு இருக்கான்னு தான் இருக்கும். போடலன்னு சொன்னதும் இறந்த வருஷம் போடல, இதுதான் உயிரோடு இருக்கிறார். 31 அப்ப வருஷம் என்னாச்சு? 70, 2000, அது 75, 95 வயசுக்கு மேல ஆச்சு இப்போ கிட்டத்தட்ட. ஓகே, இருக்கட்டும். இவரை மட்டும்தான் சிரியன் எதுல இசா கசீராச்சு, எல்லாருமே முஸ்லிக் ஆகிறாதான். இது ஜக்ரத் திமிஷ்க்ல பிறந்தாரு. பதா ஹயாத்தோ ஹத்தாதன். ஹத்தாதான் இவரும் இன்னொருத்தரும் ஹத்தாதா இருந்திருப்பாரு. ஞாபகம். ஆமா 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 ஆமா, சரி சரி. இல்ல, ஹத்தாத்னா இது கொல்லன். இரும்பு வேலை செய்வாங்க, பேர் என்ன சொல்லுவாங்க? கொல்லன் தானே. பிளாக் ஸ்மித். பிளாக் ஸ்மித் அவர் வேலை தானே, இவர் தான்.
அவன் படிப்பை பாதியிலே விட்டுட்டு போயிருப்பாருன்னு தானே வரும். எனக்கு இவ்வளவு கரெக்டா இருக்கு சில விஷயம். படிப்பை பாதியிலே விட்டுட்டு என்ன தரக்க திராசா படிப்பை விட்டுட்டு ஹதாதா போயிட்டு ஹதாதா ஆரம்பிச்சாரு. சரி மாமலி வித்தலக்க ஹைலி பஸ் பக்சலா அப்படிங்கிற ஏரியால பிஸ்ல. அப்புறம் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிச்சாரு. ஹாத்திரா ஹிஜாயியா சாஹிரா. ஹாத்திரானா வார்னிங்ஸ் பத்தி, இப்போ சாஹிரானா கேள்வி செய்யறது. முன்பு 1958 இருந்து ஒரு கிசத்தில் மூர்ஜிஹா ஹியல் அதுபால் சில்ட்ரன் ஸ்டோரிஸ் மெயினா. எனக்கு தெரிஞ்சு சில்ட்ரன் ஸ்டோரிஸ் எழுதுறவங்க ரொம்ப கம்மி. இங்க கசுல் அத்வால ஹாத்திரா கிசா கசிதா அவர்கள் சில்ட்ரன் ஸ்டோரி தான் எழுத ஆரம்பிச்சாரு 1968. இங்க வருஷம் வரல, இங்க வரல. வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1968 எழுத ஆரம்பிச்சாரு. அமிலத்தில் விசாரி சகாஃபா விசாரத்தில் யாழம் சூர்யாவுடைய விசாரத்தில் யாழாம் விசார் சகாஃபாலையும் வேலை செஞ்சார். كان رئيسا لتحرير المجلة موقف பத்திரிகை எடிட்டரா இருந்தாரு. மஜல்லா உசாமா, மஜல்லா மாரிஃபா 3 பத்திரிகை எடிட்டரா இருந்தாரு. ஒரு சாமி தவசித் இத்திஹாதில் கிதாபில் இவர் தான் அரப் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இப்போ 1969ல. அடுத்த வருஷம் கான நாயிபன் ரயீஸ், அதுக்கு அசிஸ்டன்ட் ஹெட்டாகவும் இருந்தார். عمل في المديرية التعليق والترجمة وفي وزارة الثقافة دمشق முதீரியத்தி தாலீஃப் தர்ஜுமாவுடைய மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணார். சகாஃபாவில் கான ரைசன் லஜனத்தி நிறைய பொறுப்புல இருந்திருக்க. லஜனத்தி அஃப்லாமுல் அக்தா. அஃப்லாம்னா பிலிம். ஸோ மூவி அசோசியேஷன்ல எதுல ஒன்னா ஹெட்டா இருந்திருக்கிறார். இந்த மூவிஸ் பத்தி எழுதுறதுல இவர் பேர் வருதா? அவர் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சினிமா எழுதுறவங்க பொதுவா அந்த கதை எழுதுறவங்க இது எழுதுறவங்க வேற, சினிமால எழுதுறவங்க இருப்பாங்க. சினிமால எழுதுனது ஃபர்ஸ்ட் எஸ்என் அப்துல் குத்தூஸ் வருவாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? மர்சிஸ் சினிமா சூரிய சினிமா ஆரம்பிச்சது வருவாங்க. மூவி ரைட்டர்ஸ் இந்த நஜீம் மஃபூல் வருவாரு. இந்த சினிமா ஆயிரத்தி 196னா சினிமா ரைட்டர்ஸா அப்துல் குத்தூஸ் சினிமாக்கு எழுதியிருக்காரு. எகியா ஹெட்டி புக் நேம் சினிமான்னு வருது. அகியா ஹெட்டி எழுதியிருக்காரு. ஜக்கரியா தாமீர் சினிமா அசோசியேஷன் சீரால் இவர் தான் ஆரம்பிக்கிறாரு. நஜீம் மஃபூல் சொன்னாங்க சினிமா அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அப்துல் ரஹ்மான் ஜூது சஹார் நமக்கு இல்ல, அது சினிமாவோட பத்திரிகை மேகசின்ல இருக்கிறார். அப்துல் ரஹ்மான் ஜூது சஹார் இருக்காரு நமக்கு சிலபஸ் ஏதோ ஞாபகம். மஜல்லால சினிமா மேகசின் எழுதியிருக்காரு. ஏழாவது மோஸ்ட்லி இந்த 7வது யூனிட்லயே முடிஞ்சிருவாங்க, வேற எங்கேயும் வர மாட்டாங்க கன்ஃபார்மா சொல்லலாம். அசோசியேஷன் சிரியால இவர் எங்க ஆரம்பிச்சானு ஹெட்டா இருந்தாரு. ஜக்கரியா தாமீர் அதுல அசிஸ்டன்ட் ஹெட்டா இருந்தாரு. கதவு மக்காலா கசீரா இந்தியகாதியா ஒரு கஸ்டல் அத்பால் கஸ்டல் சில்ட்ரன் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இந்தியகாதியானா மாரல் ஸ்டோரிஸ் தான் தெரியல, பார்க்கணும். அதுவும் எழுதியிருக்காரு. இந்தக்கல ஜக்கரியா இல்ல ஐஷலுக்கு லண்டனுக்கு போறாரு 1981ல. எந்த வருஷம் போனாங்கன்னு கேட்பாங்க. ஹைஸ் எப்பயும் ஆக்ஸ்போர்ட்ல இருக்காரு. ஹத்தா யோமினாகாத இன்ன வரைக்கும் இப்பயும் லண்டன்ல தான் அப்படி இருக்காரு போல தெரியுது. அமிலத்தின் மஜல்லா துஸ்தூர் அல் உஸ்போரியா வென்சூர் அல் மகாயத்தின் சியாசியல் அடவியா மௌலா மஜல்லாத்தில் அரபியா. ஸோ இவர் மஜல்லா துஸ்தூரியால வார பத்திரிகையில எழுதுறாரு, வேலை செஞ்சாரு. என்சூர் மக்காலாத்தி அவருடைய பொலிட்டிக்கல் ஆர்டிகல்ஸ் எல்லாமே அரபு எல்லாமே அதிகமா மௌலமா மஜல்லாத்துறாரு யாரு அதுமாதிரி அரபி பத்திரிகையில வந்திருக்கு. அது அதற்கு கசசி திராசாத் ரசாயில் துத்தூரா. அவர் கதையில படிப்பை பத்தியும் ரசாயல் பத்தியும், ரசாயல் மேஜிஸ்ட்ரேட்னா பிஜி, துக்தூரா பத்தியும் அது நிறைய சம்மந்தப்பட்ட எழுதியிருக்காரு. எங்க ஜாமியத்தில் அரபியா லவரூபா, அரபிக் யூனிவர்சிட்டிலையும் யூரோப் யூனிவர்சிட்டிஸ்லயும் எல்லாத்தையுமே அந்த மாஜிஸ்ட்ரேட்லயும் இதுலயும் ஸ்டடீஸ்ல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஜிப்ரானோடதெல்லாம் ஸ்டடீஸ்ல வச்சிருக்கோம் நம்ம காலேஜ்ல அந்த மாதிரி. தர்ஜமாத் கிதாபுல் கசசியா இல்ல இங்கிலீஷ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய இங்கிலீஷுக்கும் பிரெஞ்சுக்கும் ஆஸ்பானியா, இத்தாலியா, பலகராமியா, ரூசியா, அல்மானியா நிறைய லாங்குவேஜ்ல ஒரு கதைகள் டிரான்ஸ்லேட் ஆகுது.
நல்ல பாயிண்ட் இது. இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஸ்பெயின், இத்தாலி, பல்காரி, என்ன ரூசி, அப்புறம் அல்மானி எல்லாத்துக்கும் ஒரு கதையை மாத்தி இருக்கிறான். அப்புறம் அவருடைய இது புக்ஸ் பார்த்துக்கோங்க. புக்ஸ்ல வேற வருஷங்கள் தானே வருது. சஹீல் ஜுவாதுல்லா ரியல் சில சஹீல்லாம் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா மீரா? பேரு சஹலா அப்படின்னு சொன்னா இது ஒரு குதிரை கதை கத்துக்க சொல்லுவாங்க, கணக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஜவாதுனால அந்த குதிரையா இருந்தா அந்த ஒயிட் ஹார்ஸோட மூவி பார்க்கணும், அதோட கணைப்புன்னு தான் இருக்கும். ரபியும் ரிமாது, திடிஷ்கல் ஹராய், ராது இப்படின்னு வச்சிருக்காரு சூறா பேர்ல. விமா சக்கத்தன் நகர், விமாதா சக்கத்தன் நகர், ஏன் ஆறு அமைதியாச்சு? அந்நமூருக்கு யோமில் ஆஷிப், காலத் வர்க்கத்து சுனூனு மிகானோ சன்னல்ஹட் வி லாஃப் உஃபின். சில பேர்கள்லாம் நல்லா தான் எழுதியிருக்காரு. அஸ்ரம், கன்ஃபத். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு 8 மணிக்கு ஜாயின் பண்ணணும். அடுத்தது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.